இந்த உலகத்துல பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் வாழுதுன்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியிலேயோ காடுகள்லயோ ஏன் ஆகாயத்துல கூட வாழ்றதா சொல்றாங்க. இதெல்லாம் பயம்னு சொல்றது தான் ஆச்சரியமா இருக்கு. நான் ஏன் இது சொல்றேன்னா, உண்மையான பயம்னு சொல்றது ஏதோ ஒரு மூலையில வாழ்ற கிரிச்சர்ஸ் இல்ல, நம்ம கூடவே பக்கத்திலே, ஏன் ஒவ்வொரு நாளும் மனுஷனோட மனுஷனா கலந்து குடும்பங்களாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் பக்கத்து வீட்டுக்காரனாகவும் சாதாரணமான முறையில காலையில சூரிய உதயம் தொடங்குனதுல இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் மனுஷனா இருப்பாங்க. ஆனா சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் உடம்பானது ட்விஸ்ட் பண்றதும் பெரிய நாக்கோடும் ஒவ்வொரு நாள் இரவுல உங்களோட சாவுக்கு கல்லறையா கட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? யாரை பத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அஸ்வாங்னு சொல்லப்படுற பிலிப்பீன்ஸ்ல பயங்கரமான பேய் கதைன்னு கூட நம்ம சொல்லலாம். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அஸ்வாங்னு சொல்லப்படுற இந்த கிரிச்சரோட பேரு பிலிப்பீன்ஸ்ல தீய சக்தின்னு அர்த்தம். எதனால இந்த பேர் வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்னா பல நூற்றாண்டுக்கு முன்னுக்கு நம்ம டைம் டிராவல் பண்ணி போகணும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா இருந்தா ஸ்பேனிஷ் காலனைசேஷன் அப்படின்னா ஸ்பெயின் ஆனது பிலிப்பீன்ஸை ஆட்கொண்ட டைம், அதாவது 1500வது வருஷத்திலிருந்து 1800வது வருஷம் வரைக்கும். அப்போ மிஷனரி சொல்ற நபர்கள், அதாவது நாடு நாடா சுத்துற பிரீஸ்ட் ஃபாதர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க தான் தங்களோட நாவல்ல சொல்லியிருக்காங்க, இரவு நேரத்துல பிலிப்பீன்ஸோட ரோட்டு பக்கமா டிராவல் பண்றப்போ வினோதமான குரல்களும் கூடவே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பயங்கரமான கிரிச்சர்ஸ் வாழ்றதாகவும் சொல்லியிருக்காங்க. நடக்கிற கால் தடங்களை வச்சு ஃபாலோ பண்ணி வரதாகவும் சொல்றாங்க. அஸ்வாங்னு சொல்லப்படுற கிரிச்சர் எத்தனையோ டைப்ல இருக்குமா. முதலாவதா இந்த கிரிச்சர் பாத்தீங்கன்னா வேம்பயர்னு சொல்றாங்க. வேம்பயர்னு சொன்னாலே ரத்தத்தை தான் குடிக்கும். ஆனா இது ஸ்பெஷல். புள்ளத்தாச்சியா இருக்கிற பெண்களோட கருவில இருக்கிற குழந்தைகளை வந்து சாப்பிடுமா இந்த கிரிச்சர். அந்த ரத்தத்தை தான் குடிக்குமா. கேட்கறதுக்கே பயமா இருக்குதுல. அதோட நீண்ட நாக்க வச்சு அமைதியா பிரெக்னன்ட் ஆன பெண்களோட ரத்தத்தை தான் குடிக்குமா. இரண்டாவதா இந்த ஒரு கிரிச்சரை சோனியக்காரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோட சந்தோஷத்தை கெடுக்கிறதாகவும் எவனாவது ஒருத்தனை கேர்ஸ் பண்றதுக்கும் சாக அடிக்கிறதுக்கும் இந்த ஒரு அஸ்வாங் கிரீச்சரை வந்து ஏவி விடுவாங்களாம். இன்னொரு பக்கம் இந்த ஒரு கிரீச்சரை வந்து கூல்னு சொல்றாங்க. இறந்து போன உடல்களோட செதைகளை பிச்சு தின்னுமா. சுடுகாடுல இருக்கிற எத்தனையோ பிணங்கள் காணாம போனதுக்கு காரணம் இந்த ஒரு கிரீச்சர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சொல்றதுதான் ஷேப் ஷிஃப்டிங், உருமாகிற சக்திகள் இருக்குதா இதுக்கு. காடுகள்ல ஒருவேளை நீங்க ஏதாவது விலங்குகளை வந்து துரத்திக்கிட்டு வரப்போ அதுவே தன்னை தானே நீங்க துரத்தி வந்த கிரீச்சரா உருமாறும். அதுக்கப்புறம் தான் தன்னோட வேட்டையானது தொடங்குமா. இதுல ரொம்ப பயங்கரமான ஒரு டைப்னா அது வேம்பயர்னு சொன்ன பாத்தீங்களா, வேம்பயர் அஸ்வாங் தான். ஏன்னா அதோட நீண்ட நாக்க வச்சு அமைதியா பிரெக்னன்ட் ஆன பெண்களோட ரத்தத்தை குடிக்கிறது ரொம்ப கிரிப்பியான ஒரு விஷயம். இவ்வளவு டைப்ஸ்ல வந்து அஸ்வாங் என்கிற இந்த கிரீச்சர்ஸ் இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுது, அதுதான் பசி. அந்த பசி எப்படி போகும்னா ரத்தம், மனுஷனோட செதை, இது எல்லாமே தான் அதோட உணவு. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில. ஆனா மக்களோட மக்களா இருக்கிற அஸ்வாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோட கண்கள் நீங்க டைரக்டா பாக்குறப்போ உங்களோட சொந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஆனா அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா தலைகீழியா தெரியும். அஸ்வாங் ஆனது பூண்டு, உப்பு, சுத்தமான எண்ணெய் இதெல்லாம் அதுக்கு பயம் கொடுக்குமா. ரொம்ப ஷார்ப்பான ஆப்ஜெக்ட பார்த்தாலும் இதுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படின்னா கத்தியெல்லாம் பார்த்தா பயம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஆக்சுவலி கத்தியை விட ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுதான் அஸ்வாங்க்கு ரொம்ப பயம். ஸ்டிங்ரேயோட வாள், அதுதான் பிலிப்பீன்ஸோட கிராமத்துப்புற மக்கள் வந்து தூங்குறப்போ தலைமாட்டுல வச்சு படுப்பாங்களாம். இதுலயே கிரிப்பியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு குருவியோட சத்தம். ஒருவேளை இந்த குருவியோட சத்தம் பக்கத்துல கேட்டுச்சுன்னா மேபி நான் என்ன சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க, அஸ்வாங்கிற இந்த ஒரு கிரீச்சர் பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா ஆக்சுவலி அது தூரமா இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதாவது இந்த ஒரு குருவியோட சத்தம் கிட்ட கேட்டுச்சுன்னா அதுக்கான அர்த்தம் அஸ்வாங்கிற இந்த ஒரு கிரீச்சர் தூரமா இருக்கு. ஒருவேளை இந்த குருவியோட சத்தம் தூரத்துல கேட்டுச்சுன்னா தைரியமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அது நம்ம பக்கத்துல தான் இருக்குது. சரி, இப்போ வாங்கல உண்மையா நடந்த நிகழ்வுகளை பத்தி பார்ப்போம். பிலிப்பீன்ஸ்ல ஒரு இடம் இருக்கு, அதுதான் கேபிஸ்னு சொல்லப்படுற ஒரு நகரம். இங்கதான் அஸ்வாங்க பத்தி நிறைய கதைகளும் பாக்குறதா சொல்ற வதந்திகளும் இருக்கு. 1990s டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியால ரொம்ப அமானுஷமான முறையில நிறைய பேர் இறந்தாங்க. குறிப்பா பிரெக்னன்ட் ஆன உமன். சுத்தி முத்தி இருக்கிற ஆட்கள் கிட்ட கேக்குறப்போ அவங்க
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட் டைம்ல வீடு ஓடுகள்ல ஏதோ ஒரு தவழ்ந்து போற சவுண்ட்லாம் கேட்டிருக்கிறதாகவும், கூடவே வினோதமான விலங்குகள் வந்து கத்துற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குமா. இதுல ஒரு ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஒல்லியான ஒரு பொண்ணு அவளோட கண்ணு சிகப்பு கலர்ல ஜொலிக்கிறதாகவும், ஏதோ ஒண்ணு தேடி அவங்களோட வீடை சுத்தி போனதாகவும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி சுத்தி போன அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா திடீர்னு மாயமா போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்பாடா அப்படின்னு நினைக்கிற அப்போதான் எப்படி அந்த பொண்ணு இவங்க வீடை கிராஸ் பண்ணி போனுச்சோ, அதுக்கப்புறம் ஒரு நாய் அதே மாதிரி சிகப்பு கலர்ல கண்களோட வீடை சுத்தி போனதாகவும் சொல்லியிருக்காங்க. அஸ்வாங் கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரு பிரெக்னன்ட் பெண்ணோட கதையும் இருக்கு. மிட் நைட் டைம்ல பாதி தூக்கத்துல இருக்கிறப்போ ஏதோ ஒண்ணு அவன் மேல ஏறி உக்காந்த மாதிரியும் மூச்சு விடாம தவிச்ச மாதிரி ஃபீல் பண்றதாகவும் சொல்லியிருக்கா. அந்த பெட்டை விட்டு நகரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணலாம், ஆனா முடியல. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்க அவ பார்த்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். மேலே இருந்த செவுத்துல ஒரு ஒல்லியான கிரீச்சர் கிரவுல் பண்ணிக்கிட்டு போனதாகவும், சில்லிங் கேப்ல இருந்து ஒரு பெரிய நாக்கு அவளோட வயித்துல இருந்த குழந்தைய பக்கமா போனதாகவும் சொன்னான். இதை பார்த்த பயத்துல அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டாளாம். ஆனா காலையில எழுஞ்சி பாக்குறப்போ அந்த கிரீச்சர்ஸும் காணோம், அவளோட குழந்தைக்கும் ஒரு ஆபத்தும் இல்லை. எதனால அஸ்வாங் அவளை விட்டுச்சுன்னு அவளுக்கே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அஸ்வாங் இருக்கிறத நம்ப ஆரம்பிச்சா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த ஒரு பயம் அவளை விட்டு போகவே இல்லையா. பிலிப்பீன்ஸ்ல தாலிசே சேபுன்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பையன் தனியா நைட் டைம்ல வேலை முடிஞ்சு நடந்து போயிட்டே இருந்தான். அப்போன்னு பார்த்து ஒரு நாய் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். ஸ்டார்டிங்ல நாய் தானே ஃபாலோ பண்ணதை வந்து இக்னோர் பண்ணிட்டான். ஆனா அது அவனை பார்த்து குறைக்கல, கடிக்கல, எதுவுமே பண்ணாம ஃபாலோ பண்றதை பார்த்து அவனுக்கே ஒரு பயம் வந்துச்சு. சரி இதை துரத்துவோம்னு சொல்லிட்டு கிட்ட போனா அது அங்கேயே தான் இருக்கு, எங்கேயுமே போல. கூடவே அதோட கண்ணு பாத்தீங்கன்னா மத்த நாய்களோட கண்ணு மாதிரி இல்லாம மனுஷனுங்களோட கண்ணு மாதிரி இருந்துச்சு. அவன் கிட்ட போக போக அந்த கண்ணானது கோரமா மாறினதை இந்த பையன் ஃபீல் பண்ணான். இதை பார்த்த இந்த பையன் ஷாக்ல அப்படி நின்னுட்டான். திடீர்னு அந்த நாய் 2 கால்கள்ல நின்னுச்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மனுஷன் மாதிரி 3 செகண்ட்க்கு நின்னுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த காட்டுக்கு அவ்வளோ வேகமா அந்த நாய் ஓடி போனுச்சு. இதை பார்த்த இந்த பையனும் வேகமா வீட்டுக்கு ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு பயத்துல தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுஞ்சி நியூஸை பாக்குற அப்போதான் தெரிய வந்துச்சு, அவன் அந்த நாயை பார்த்த அதே ஏரியால ஒரு சின்ன பையன் காணாம போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அவனும் வந்து பாத்தீங்கன்னா நடந்த கதையை வந்து அந்த ஒரு ஏரியால போய் சொன்னா, அப்போதான் அவங்க சொல்றாங்க அவன் பார்த்தது நாய் இல்ல, அது அஸ்வாங்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான கிரிச்சரா. நாயோட வேஷத்துல ஏதோ ஒண்ணு தேடி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சீனை பாத்தீங்கன்னா நம்மளே இமேஜின் பண்ணி பார்ப்போமே. நம்ம நைட் டைம்ல தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நார்மலான நாய் பாக்குறோம், அது நம்மள ஃபாலோ பண்ணுது. திரும்பி பார்த்தா அந்த நாய் நம்மள பார்த்து பயங்கரமா சிரிச்சா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெறும் சிரிச்சதுக்கே நம்மளுக்கு பயமானது உற்பத்தி ஆகும். ஆனா அதுவே 2 கால்கள்ல நம்மள பார்த்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஈவன் நம்மளோட மாடர்ன் உலகத்துல கூட பிலிப்பீன்ஸ்ல நிறைய பேர் அஸ்வாங் இருக்குதுன்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க. 2018ல இல்லோன்னு கிராமத்து புறத்துல ஒரு பொண்ணு தான் வந்து அஸ்வாங்னு அக்யூஸ் பண்ண கதை இருக்கு. நைட் டைம்ல காரணமே இல்லாம ரோட்ல தனியா நடந்து போறதாகவும் சுடுகாடு பக்கமா நடந்து போறதாகவும் பார்த்திருக்காங்களாம். இவ போன எல்லா இடத்துலயும் அடுத்த நாள் யாரோ ஒரு ஆளு காணாம போனதாகவும் சொல்லியிருக்காங்க. பிரெக்னன்ட் ஆன பெண்களை பார்த்தா இந்த பொண்ணுக்கு அளவு கடந்த பிரியமா இருப்பாளாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரெக்னன்ட் பெண்கள் காணாம போன கதைகளும் இருக்காம். எத்தனையோ பிரெக்னன்ட் ஆனவங்க அந்த கிராமத்துல இருந்தாலும் எதனால இந்த ஒரு பொண்ணு பேசுறவங்க மட்டும் காணாம போனாங்கன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு அந்த ஊர் மக்களுக்கு. அவ நைட் டைம்ல நடந்து போற ரோட்ல நிறைய விலங்குகள் வந்து இறந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க. தனியா வீட்டுல இருக்கிறப்போ ஏதோ வினோதமான பாஷைகள்ல வந்து பேசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால இவதான் அஸ்வாங்னு அங்க இருக்கிற ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது 1800வது வருஷத்துல நடந்த ஒரு கதை இல்ல, 2018ல நடந்த ஒரு கதை. நம்ம கிட்ட சயின்ஸ் டெக்னாலஜிலாம் இருந்தாலும் சில அமானுஷங்களுக்கு வந்து பதில் தெரியாம தான் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, அஸ்வாங் ரியலா இல்ல மித்தா? மேபி இதெல்லாம் வந்து பசங்களை பயங்கொடுத்துற கதையாகவும் சொல்லலாம், பாட்டி தாத்தா உருவாக்குன ஒரு கதையாகவும் நம்பலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா அப்போ அமானுஷமான முறையில இறந்து போன விலங்குகள், காணாம போன பெண்கள், காணாம போன பிள்ளைகள், சுடுகாடுல காணாம போன பிணங்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம்? மேபி அஸ்வாங்கிற இந்த ஒரு கிரிச்சர் பார்த்தீங்கன்னா ஒத்தையில இருக்கிற கிரிச்சர்ஸா இல்லாம ஒரு கூட்டமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல கூட மேபி ஏதோ ஒன்று உங்க வீடை சுத்தி யாராச்சும் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ரூஃப் டாப்ல ஸ்கிராச் பண்ற சவுண்டெல்லாம் வரலாம், ஏன் கதவு அடிக்கிற சவுண்டு கூட கேட்கலாம். எது வந்தாலும் எது இருக்குதுன்னு சொன்னாலும் காலமானது ஒரு பதிலை நமக்கு கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.